ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சுரப்புலி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தெர்மோடைனமிக் சாப்டர் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கிலேருந்து ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் இந்த டாபிக் மட்டும் பார்க்கலாம். இந்த டாபிக் ப்ளஸ் எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ், ப்ராசஸ் அண்ட் ஜீரோத்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இஎஸ்சியோட 2015 2020 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் 1995 2014 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக 1995 2015 20 வரைக்கும் எல்லாமே போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப டைம் இருக்குது, எனக்கு எழுதுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் கடைசி ஒரு 5 to 7 இயர்ஸ் 2013 ஒரு 2020 வரைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது வந்து 2014 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following thermodynamic properties are intensive properties? என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 density, 2 entropy, 3 viscosity. ஆப்ஷன் ஏ வந்து என்ன கேட்குறாங்கன்னா 3மே 1 2 3. ஆப்ஷன் பி 1 and 2. ஆப்ஷன் சி 2 and 3 only. ஆப்ஷன் டி 1 and 3 only அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். சொல்யூஷனை வந்து என்னென்னா, இதுக்கூட ஆன்சர் வந்து டென்சிட்டி அண்ட் விஸ்காசிட்டி தான். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்ட்ரோபி இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்றதுக்கு திருப்பியும் சொல்கிறேன். இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் அ சிஸ்டம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் இஸ் ரிலேட்டட் டு மாஸ். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 2016 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் அ A path function, option B point function, option C the quantity which does not change is a reversible process, option D எனக்கு எது சொல்றாங்கன்னா a quantity which changes when a system undergoes a cycle அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பாத் ஃபங்க்ஷன் என்ன, பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபண்டமெண்டல் கிளாஸில். இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். பாத் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் ஆஃப் அ சிஸ்டம் ஃபாலோவிங் டியூரிங் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆர் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம். சரியா? பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அ பாத் with the system follows during a change of a state. எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ப்ரெஷர் வால்யூம் சொல்லலாம். சரி, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குன்றதுக்கு ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ பிவி ட்ராயிங் போடுறேன். இந்த இடத்துக்கு இந்த நம்ம வந்து இங்கே இருக்கும் இப்போ 1. சரிங்களா? இப்போ இங்கேருந்து நான் 1க்கு போனோம். இதுக்கு ஒரு பாத்து போதில்ல, இப்படியும் போகுது இப்படியும் போகுது. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நம்ம பாத் ஃபங்க்ஷனாக சொல்கிறோம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் ஆஃப் அ சிஸ்டம் ஃபாலோயிங் டியூரிங் எ சேஞ்ச் ஆஃப் அ ஸ்டேட். இங்கேருந்து ஒன்று மாறிக்கிட்டே போயிட்டு அங்கே போகுது. பாயிண்ட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் விச் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அ பாத் வித் த சிஸ்டம் ஃபாலோ டியூரிங் எ ஸ்டேட். இது வந்து இப்படியும் போகலாம் பார்த்து. பட் ஆனால் இது வந்து பர்டிகுலர். இது 2னா இங்கே தான் இருக்கும், இது 1னா இங்கே தான் இருக்கும். சரியா? இதை தான் நம்ம டினோட் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் பாத் ஃபங்க்ஷன், பாயிண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு அண்டரில் இருக்கிறது ஒர்க். ஓகே, இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல. போகலாம், அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து ரீசனிங் அசர்ஷன் கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் அ கேஸ் தட் do not react within themselves can be treated as a pure substance. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, a flue gas can be treated as a homogeneous mixture of gas. இதுக்கு ஒரு ட்ரிக்காகவும் சொல்லி தருவாங்க. நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சுட்டு கூட வந்து பிகாஸ் போட்டு நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு படிச்சு காமிக்க பாருங்கள். A homogeneous mixture of a gas that do not react within themselves can be treated as a pure substance because flue gas can be treated as a homogeneous mixture of gas. சரியா? பட் ஆனால் இது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளூ கேஸ்னால் என்ன தெரியும்? ஃப்ளூ கேஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்லர்லாம் ரன் ஆகிட்டு சிம்னியில் விட்ருவாங்க. இது கடைசியாக இந்த வேஸ்டான கேஸ்னால் அந்த ஃப்ளூ நம்ம பாய்லருக்குள்ளே நம்ம ஹீட்லாம் சப்ளை பண்ணி அந்த தண்ணி கொதித்து வெளில போகிறது அதெல்லாம் இருக்கட்டும். சேம் டைம் அந்த ஃப்ளூ வரும்ல, அதாவது நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டா கூட தனியாக எரிஞ்சு போகல, கருப்பு போக, அதுதான் வந்து ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா?
ஸோ அதுதான் சொல்கிறது. பட் ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு. பட் ஆனால் இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குதான்னு பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் 1க்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குதா இல்லை. ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ, both the statement 1 and 2 are correct and statement 2 is a correct explanation for statement 1. ஆப்ஷன் பி வந்து என்னன்னா, both the statement 1 and 2 are individually true but 2 is not a correct explanation for statement 1. ஆப்ஷன் சி வந்து state 1 is true but 2 is false. ஆப்ஷன் டி வந்து state 2 is true but state 1 is false. சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து பி. என்னன்னா ரெண்டுமே இண்டிவிஜுவலாக கரெக்டு, பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1க்கான ஜஸ்டிஃபிகேஷனோ எக்ஸ்ப்ளனேஷனோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 கொடுக்கல. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போவோம். Which of the following substance has a constant specific heat at all the pressure and temperature? Constant specific heat இதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக போகலாம். ஆப்ஷன் ஏ வந்து மோனோ அட்டாமிக் கேஸ், ஆப்ஷன் பி வந்து டை அட்டாமிக் கேஸ், ஆப்ஷன் சி வந்து ட்ரை அட்டாமிக் கேஸ், ஆப்ஷன் டி வந்து பாலி அட்டாமிக் கேஸ். சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, மோனோ அட்டாமிக் கேஸ். சரிங்களா, 2018 கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோனோனா என்ன, டைனா என்ன, ட்ரைனா என்ன, பாலினா என்னன்ட்டு. சரி, அடுத்த 2019 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, certain quantities cannot be located on the graph by a point but are given by the area under the curve corresponding to the process. This quantity in concept of thermodynamics are called as option A cyclic function, option B point function, option C path function, option D real function. சரியா, கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேட்குறாங்கன்ட்டு. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிவி ட்ராயிங் எடுத்துக்கிறாங்க. சரியா, இப்போ சம்திங் இது ஒரு கர்வ் இருக்குது. ஒரு கர்வ்னா இப்போ ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி, இல்லை ப்ரெஷர் கம்மியாகும் போது, இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்ப்ரெஷன் நடக்கும். கம்ப்ரெஷன் நடக்கும்போது அப்போ வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷர் வந்து ஹையாக போகிறோம். ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று. அப்போ அதுக்கு அண்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல. கோர்ஸ் அப்போது ஈஸியாக சொல்லலாமா இதில் என்ன ஆன்சருன்ட்டு? ஆப்ஷன் சி தான் பாத் ஃபங்க்ஷன். சரியா, புரியலன்னா ஒரு வாட்டி கொஸ்டின் ஒரு வாட்டி படிங்க, திருப்பியும் பாஸ் பண்ணி கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்யூஷன் வாங்க, சொல்கிறத கேளுங்க. சரியா, ஓகே. இது வரைக்கும் 2019ஓட முடிஞ்சிருச்சு இந்த டாப்பிக்கு. 2020 கேட்கல. என்ன டாப்பிக்னா, தெர்மோடைனமிக் சிஸ்டம், ப்ராசஸ் அண்ட் ஜீரோத் லா. இதிலிருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கானுங்க. இப்போ 14லேருந்து 19 வரைக்கும் 20 கேட்கல. சரியா, சரி. அப்போ 1995லேருந்து 2014 வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கான்செப்ட்லும் தொட்டிருக்காங்க அப்படின்னா, கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். சரியா, கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, வேர் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எம், அது மாதிரி இந்த கொஸ்டின் வரும். ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/m. சரிங்களா, இது ஒன்றும். இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் கேஸஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஏருக்கு என்ன, கார்பன் டை ஆக்சைடு என்ன, நைட்ரஜனுக்கு என்ன, ஹைட்ரஜனுக்கு என்ன அப்படின்றது. சரியா, இது வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் கேஸ். ஹைட்ரஜனுக்கு 2, நைட்ரஜனுக்கு 28, ஏருக்கு 29, கார்பன் டை ஆக்சைடுக்கு 44. சரியா, கொஸ்டின் எப்படி கேட்டானா, நீங்கள் வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேல்யூ ஆஃப் அ சார்ட், அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் இந்த மாலிகுலர் வெயிட்டு எழுதுங்கன்னு கேட்கல. இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். என்னென்னா, இப்போ டிக்ரீசிங் ஆர்டரில் ஹைட்ரஜன் கம்மி, அதுக்கப்புறமா நைட்ரஜனுக்கு அப்புறமா ஏருக்கு அப்புறமா கார்பன் டை ஆக்சைடா. ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பான்னா, இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ஆப்ஷன் ஏ ஒரு மாதிரி கொடுத்துருப்பான், ஆப்ஷன் பி ஒரு மாதிரி, இப்போ N2 ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பான். அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக மாலிகுலர் வெயிட் ஆஃப் எதுக்கு ரொம்ப கம்மி, ஹைட்ரஜன், எதுக்கு ரொம்ப அதிகம், இதில் சும்மா பேசிக்காக இந்த 4 மட்டும் வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரோத் லா, அதை பற்றி கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. ஜீரோத் லானா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வச்சு சொல்லலாமா? சரி, தெர்மல் ஈக்குலிபிரியம் இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஜீரோத் லா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்ட்டு, இது கூட கனெக்டாக இருக்கும்போது இது கூட கனெக்ட் இருக்கும், பி அண்ட் சி வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படி வந்து எந்த லாவில் வருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லா திருப்பி வரும். இது எல்லா இடத்துலையும் கேட்டுருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா என்ன, நோ மாஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் பட் எனர்ஜி கேன் ட்ரான்ஸ்ஃபர். இது மாதிரி க்ளோஸ்டு சிஸ்டம் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இது 3த்துலேருந்து கேள்விகள் வந்திருக்கு.
அப்புறம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன வால்யூம் அப்படின்ற கொஸ்டின். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் கிப்ஸ் ஃபேஸ் ரூல் இதில் இருந்தும் கேட்டிருக்காங்க. கிப்ஸ் ஃபேஸ் ரூல் ரொம்ப டீட்டெயிலாக நான் அப்புறம் நடத்துகிறேன். இப்போ மட்டும் பார்த்துங்க. G is equal to P plus F equal to C plus 2. Pனா என்னன்னா ஃபேஸ், எஃப்னா என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், சினா என்னன்னா காம்பனன்ட்ஸ். சரிங்களா? கேரக்டரிஸ்டிக் அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ், இது வந்து அந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் படி எடுத்துகிட்டு வந்தது தான் நினைக்கிறேன். ஆமாம், அது ரியல் கேஸ், ஐடியல் கேஸ், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். அண்ட் இது மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. என்னென்னா டைப்ஸ் ஆஃப் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், இது 2 டாப்பிக்கில். இது வந்து இப்போ மெர்க்குரி ஆஃப் அ கிளாஸ்க்கு வந்து வால்யூமு, தெர்மோகப்புளுக்கு வந்து இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் வோல்டேஜ், தெர்மிஸ்டாருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா ப்ரெஷர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போது இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வால்யூம் கீழே இருக்கும், இதெல்லாம் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறமா வந்து இதெல்லாம் எப்போ கேட்டிருந்தாங்கன்னா எல்லாம் 2001, 1999, அதுக்கப்புறம் 98, 95, 1995 கேட்டது, 2003 கேட்டது, 2012 என்ன கேட்டிருக்காங்க ஒன்றா. ஸோ இப்போ ஒரு 2 ப்ரெஷர் கொடுத்துருப்பான். சரியா? இல்லை ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு டெம்பரேச்சர்னு கொடுத்துருவான், T1 கொடுத்துருப்பான். வால்யூம் வந்து என்ன சொல்லியிருக்கிறான், வால்யூம் 1 ஈக்குவல் டு 3V2. அதாவது V2ஓட V1 வந்து 3 மடங்கு இருக்குது இது V2ஓட. அதே மாதிரி டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறான். சரியா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ன்றதுனால இந்த பிவிடி ரிலேஷனில் டப்புன்னு அடிச்சிடுறேன் எது ப்ரெஷரை. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நான் இங்கே T2 வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இது மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டுருங்க. அண்ட் முக்கியமாக இந்த பாக்ஸ் போட்டுருங்களா, இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நிறைய வாட்டி கேட்டுட்டு இருக்கோம். என்னென்னா 3 சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டமில் என்னென்னா மாஸ் ஃப்ளோ நடக்கும், ஒர்க்கு நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சரியா? க்ளோஸ்டு சிஸ்டமில் மாஸ் ஃப்ளோ நடக்காது, ஒர்க்கு நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டம் அது வந்து ஒரு பொந்தலுக்கும் இல்லாமல் அது தனியாக இருக்கும். அதை வந்து ஸோ மாஸ் ஃப்ளோவும் நடக்காது, ஒர்க் ஃப்ளோவும் நடக்காது, ஹீட் ஃப்ளோவும் நடக்காது. சரிங்களா? இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 25 கொஸ்டினில். சரிங்களா? அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட் லா, ஹீட்டு அண்ட் ஒர்க் எனர்ஜி. ஐஏஎஸில் 2015 2020 வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சேம் 1995 2000 வரைக்கும் என்னென்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துரும். ஓகே, ஃபஸ்ட்டு 2015 என்ன கேட்டிருக்காங்கன்னா, a body of mass 20 kg falls freely in vacuum. It has fallen through a vertical distance of 50 meter. The gravitational acceleration may be assumed as 10 meter per second square. What is the thermodynamic work done by the body? Option A 1000 Newton meter, option B 10 kilojoule, option C 0, option D 1 kilonewton meter. இது கான்செப்டாக நீங்கள் யோசிச்சு பண்ணாலும் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? எப்படின்னா கொடுத்துருக்குற கொஸ்டின் அப்படியே விஷுவலாக நீங்கள் டயக்ராமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடி ஆஃப் மாஸ் 20 kg ஃபால்ஸ் ஃப்ரீலி இன் வேக்யூம். இங்கே வந்து ஒரு மாஸ், ஒரு பால் வந்து இருக்குது 20 kg. சரி, அதை தூக்கி ஒரு வேக்யூமில் போடுறேன் அப்படின்னா it has fallen through a vertical distance of 50 meter. ரெண்டுத்துக்கும் வந்து 50 மீட்டரு. The gravitational acceleration may be assumed as 10 meter square. What is the thermodynamic work? thermodynamic work எவ்வளோ நடக்குது அப்படின்னு கேட்குறான். சரியா? வேக்யூமில் போச்சுனாவே அது என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம ஆப்வியஸாக சொல்லிடலாம் இதுக்கு வந்து 0 அப்படின்ற மாதிரி கண்டிஷன். அதனால தான் இங்கே எழுதிருக்கேன், வேக்யூம் டஸ் நாட் ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ், தேர் இஸ் அ நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் இன்வால்வ். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when a system is taken from a state x to state y, ஓகே, அது வந்து 30 kilojoule of a heat flows into the system போது, and the system does a 10 kilojoule of work. okay, when the system is returned from y to x, இப்போ மாறுது, along the another path, வேற பாத்தில் போகுது, the work done on the system is 8 kilojoule. What is the amount of a heat liberated or absorbed? Option A 12 kilojoule of a heat liberated, option B 28 kilojoule of a heat liberated, option C 12
கிலோஜூல் ஆஃப் அ ஹீட் அப்சர்வ். ஆப்ஷன் டி வந்து 28 கிலோஜூல் ஆஃப் ஹீட் அப்சர்வ் அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, எஸ் when a system is taken from a state x to state y. சரியா? அப்போது எக்ஸிலேருந்து y வரைக்கும் ஒரு ஸ்டேட் போகுது. சரியா? அதனால் இது போட்டிருக்கேன் x to y. இதில் வந்து 30 kilojoule of a heat flows into the system. அப்போது 30 kilojoule of ஹீட்ன்றது நம்ம Qஆ டினோட் பண்ணுவோம். அது உள்ளே போகுது. சரியா? flow of the system and the system does a 10 kilojoule of work. அப்போது இது போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒர்க் கிடைக்குது. எவ்வளோ? 10 kilojouleக்கு நமக்கு கிடைக்குது. சரி, when the system is returned from y to x. இப்போ இங்கேருந்து இப்படி போகுது. along the another path, work done on the system is 8 kilojoule. work done on the systemனா சிஸ்டம்க்கு ஏதோ ஒர்க் நடக்குது, அது வந்து 8 கிலோஜூல். அப்போது ஆரோ மார்க் இப்படி போடணும். சரியா? ஓகே, வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட்டட் ஆர் அப்சர்வ்ட்? இப்போது இங்கே வந்து ஹீட் என்ன ஆகுது? லிபரேட் ஆகுதா அப்சர்வ்ட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, இது கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணனா, நம்ம ஃபஸ்ட் லா என்ன? ஃபஸ்ட் லா Q is equal to இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்கு. சரிங்களா? சரி, ப்ராசஸ் XYயில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். XYயில் Q is equal to இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்கு. அப்போ இன்டர்னல் எனர்ஜி நம்ம இப்படி போடலாமா? கரெக்டா? சரி, இன்டர்னல் எனர்ஜி y மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி x. சரி, இப்போ Q என்னன்னு தெரியும், அதனால் 30 போட்டுறோம். ஒர்க் என்னன்னு தெரியும், 10 போட்டுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ yx எடுக்கிறோம். அதே மாதிரி இது எழுதலாமா? இதே எழுதிட்டு ப்ளஸ் இப்போ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யை போடுறோன்னா இங்கே மைனஸ் போடலாம்ல. ஸோ அதனால் இங்கே y மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து -20. இங்கே ஒர்க்கு நம்ம கொடுக்கறதுனால மைனஸ் போடுறேன், சொல்லியிருக்கேன்ல. ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ்னால் பாசிட்டிவ், ஒர்க் கன்சூமிங் டிவைஸ்னால் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதை டினோட் பண்ணால் -28 கிலோஜூல் வருது. ஸோ 28 kilojoule of heat is liberated. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 28 kilojoule of heat liberated. ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டினில் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். First, a closed gaseous state system undergoes a reversible constant process. Okay, at a 2 bar pressure in which 100 kilojoule of a heat is rejected and the volume changes from 0.2 meter cube to 0.1 meter cube. The change in the internal energy of the system is what? அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ -100 கிலோஜூல், ஆப்ஷன் பி -80 கிலோஜூல், ஆப்ஷன் சி -60 கிலோஜூல், ஆப்ஷன் டி -40 கிலோஜூல். எப்பயும் இப்படி கொடுத்தானா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டெல்லாம் தனியாக எடுத்து எழுதிருங்க. சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்குறான், ஓகேவா? அப்புறமா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q என்னன்னு கொடுத்துருக்குறான். வால்யூம் வந்து எப்படி மாறுது அப்படின்னு கொடுத்துருக்கு, V1 to V2 அப்படின்னு கொடுத்துருக்குறான். அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா, சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். ஓகேவா? அதே தான், சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி கேட்குறான். சரியா? டெல்டா U கேட்குறான். சரி, டெல்டா U கேட்குறான். அதுக்கு முன்னாடி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் அ ஓகே டெல்டா U. சரி, இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்னல் எனர்ஜி வேணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுப்போம். இது Q is equal to இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்கு. ஆனால் நம்மளுக்கு ஒர்க்கு தெரியாது, அப்போ ஒர்க்கும் கண்டுபிடிக்கணும். ஒர்க்குக்கு நான் சொல்லி கொடுத்துறேன், எப்படி வந்துச்சுன்றதும் சொல்லியிருக்கேன். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் PdV. சரியா? ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறேன், இந்த ப்ரெஷர் என்ன இருக்கோ அதை தூக்கி போடுறேன். அண்ட் தென் அந்த ப்ரெஷரை அதை தூக்கி இன்டகிரேஷன் பண்ணி போட்டுறேன். சரியா? சப்ஸ்டியூஷன்லாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அது போட்டு நான் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறேன். -20 கிலோஜூல் இருக்குது. சரியா? அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? இந்த இடத்தாண்ட ஒர்க்கு போட்டு இன்டர்னல் எனர்ஜி வேணும், அதனால் இது வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். Q இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன், சைன் மாத்திரம், அதனால் இப்படி போகிறது. அண்ட் தென் நமக்கு கடைசியாக -80 கிலோஜூல் இருக்குது. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே அடுத்த 2015 என்ன கேட்டிருக்காங்கன்னா, த வேல்யூ ஆஃப் அ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் ஆர் கிவன் பிலோ அப்படின்ட்டு ஒரு டாபர் காலம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 1 வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 300, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 300 கிலோஜூல். ப்ராசஸ் 2ல் வந்து 0, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 250. ப்ராசஸ் 3ல் வந்து -100, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் -100. ப்ராசஸ் 4ல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் -250. அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் அ சைக்கிள் அண்ட் த ஒர்க் ரேஷியோ வில் பி வாட் டேஷ். ஓகேவா? சரி, ஆப்ஷன் ஏ 33% அண்ட் 0.66, ஆப்ஷன் பி 66% அண்ட் 0.36,
Option C 36% and 0.66. Option D 33% and 0.36. சரியா? இந்த தெர்மல் எஃபிஷியன்சி, ஒர்க் ரேஷியோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா சப்பையாக போடலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன, எஃபிஷியன்சினாவே ஒரு அவுட்புட் பை இன்புட். அவுட்புட்னா ஒர்க் டன், இன்புட்னா ஹீட் சப்ளை, தெர்மல். கரெக்டாக? இப்போ ஒர்க் டன், அதாவது அந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் டோட்டலாக எழுதுருங்க. 300 + 250 - 100 - 250 டிவைடட் பை எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகிருக்கு, அந்த 300 தூக்கி போடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 66. அதே மாதிரி ஒர்க் ரேஷியோ, ஒர்க் நெட்டு டிவைடட் பை எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சரியா? இது தூக்கி அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். 550 இதுக்கும் இதுக்கு இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ப்ளஸ் வந்து ஒர்க் நெட்டுக்கும். சரியா? அப்போ 0.36 தாராளமாக போடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறமா 2015 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கானுங்க. இதுவும் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது பாய்ல்ஸ் சார்ல்ஸ்லா, இது கை லூசக்லாம் சொல்லும் போது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்லாம் சொல்லியிருக்கேன். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் கூலிங் சிலிண்டர் இஸ் கம்பேர்டு வித். சரியா? சரி, இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ஆப்ஷன் பி வந்து ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி, ஆப்ஷன் சி வந்து அடியபேட்டிக் எஃபிஷியன்சி, ஆப்ஷன் டி வந்து ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி. ஏன்னா ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி வந்து ஐசோதெர்மல் ஒர்க் இன்புட் பை ஆக்சுவல் ஒர்க் இன்புட். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் அ கூலிங் சிலிண்டர். சரியா? கம்பேர்ட் வித் எந்த எஃபிஷியன்சி கூட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி கூட தான் கம்பேர் பண்ணலாம். ஓகே, 2016 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். Which of the following statements are correct for a throttling process? Throttling processனா பல வாட்டி சொல்லி கொடுத்துக்கிறேன் என்னன்ட்டு. இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துக்கிறாங்க. It is a adiabatic steady flow process. The enthalpy before and after throttling is same. 3. In the process, due to the fall in pressure, the fluid velocity at the outlet is always more than inlet velocity. பரிச்சாவே தெரியுது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2 தான் கரெக்டு அப்படின்ட்டு. இட்ஸ் adiabatic steady flow ப்ராசஸா? கரெக்டு. என்தால்பி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த த்ராட்லிங் ப்ராசஸ் சேம். இது இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 2016 கேட்டிருக்காங்க. என்னன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸ்டேட்மெண்ட் 1 சொல்லியிருக்காங்கன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. ஓகே, கரெக்டு. த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 0 அப்படி சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஐசோதெர்மலுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டுன்னு கேட்குறான். ஐசோதெர்மலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அ 0. அப்போது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் 0. ஆப்ஷன் 1 ஒன்லி கரெக்ட். இல்லை கொடுத்துக்கிறான்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லின்னு கொடுத்துறான். போத் 1 and 2 நெய்தர் 1 and 2ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி டி. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் வந்து 2016 கேட்ட கொஸ்டின் தான். என்னென்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் டியூரிங் எ அடியாபேட்டிக் charging of an ideal gas into empty cylinder from a supply main. ஓகேவா? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a specific enthalpy of a gas in the supply main is equal to the specific enthalpy of a gas in the cylinder. Option B, the specific enthalpy of a gas in the supply main is equal to the specific internal energy of a gas in the cylinder. அடுத்தது என்ன கேட்குறேன்னா, the specific enthalpy is equal to the specific enthalpy of a gas in the cylinder. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the specific enthalpy of a gas is equal to the specific internal energy of a gas in the cylinder. சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். which of the statement is correct? அதுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுதான். specific enthalpy of a gas is the supply main is to the specific internal energy of a gas in the liquid. ஓகேவா? அதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸு. இது எஸ்எஸ்ஜி அது மாதிரி கொஸ்டின்ஸில் வரும். உங்களுக்கு எதாவது தெரியும்னு நினைக்கிறேன். என்தால்பினா என்ன, ஐடியல் கேஸ்னா என்ன, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போகிறேன். இல்லை, ஏன்னா முன்னாடி நிறைய சொல்லியிருக்காங்க தான். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன கொடுத்துருக்குறோம்னா, எலக்ட்ரிக் ஹீட்டரு, கேஸ் டர்பைனு, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். The steady flow energy equation can be applied to a which of the above system அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 1 2 3, ஆப்ஷன் டி 2 and 3.
நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து மூணுத்திலையும் போடலாம். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஹீட்டர்லையும் போடலாம், கேஸ் டர்பைன்லையும் போடலாம், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்லையும் போடலாம். அடுத்து 2016 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஃபார் ரிவர்சபிள் ஆஃப் அ சைக்கிள். ரிவர்சபிலிட்டி ஆஃப் அ சைக்கிள் என்னென்ன கண்டிஷன்னா, த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் அ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் must not differ appreciably from those of the surroundings at any state in the process. Statement 2 வந்து all the process taking place in the cycle must be extremely slow. Statement 3 என்ன சொல்லிருக்காங்கன்னா, working part of the engine must be friction free. Which of the conditions are correct அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கானுங்க. ஸோ திரும்பி படிக்கிறேன். ரிவர்சபிலிட்டி ஆஃப் அ சைக்கிள், ரிவர்சபிலிட்டி ஆஃப் அ சைக்கிள்னால் கண்டிப்பாக வந்து இது கரெக்டாக வருமா? ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறது வரும், ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறது ரிவர்சபிலிட்டி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆல் த ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் இந்த சைக்கிள் மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாக இருந்தால் தான் ரிவர்சபிலிட்டி நடக்கும். அப்போ 2 and 3 கன்ஃபார்ம். இப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் நாட் டிஃபர் அப்ரிஷியபிளி ஃப்ரம் தோஸ் ஆஃப் த சரௌண்டிங் டு எனி ஸ்டேட் ஆஃப் த, அது கண்டிப்பாக மாறி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 1 2, ஆப்ஷன் சி 1 3, ஆப்ஷன் 2 and 3. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அடுத்தது வந்து ரீசன் ஆன்சர்ஸின் கொஸ்டின் தான். அதை ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இது 2017 கேட்டதுன்னு நினைக்கிறேன். தெர்மோமீட்டர் using a different thermometric property substance may give a different reading except at 2 fixed point. Statement 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the thermodynamic temperature scale is independent of any particular thermometric substance. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஆனால் இட்ஸ் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. சொல்லிடலாமா? Thermometer using a different thermometric property substance may give a different reading except at 2 fixed points. Thermodynamic temperature scale is independent at any particular thermometric substance. So option B தான் correct. 1 and 2 are individually true, but 2 is not a correct explanation for statement 1. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், அதுவும் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 assertion reasoning questions தான். இதுவும் 2017 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். The first law of a thermodynamic analysis, the problem quantitatively, whereas the second law of a thermodynamic analyzes the problem qualitatively. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா வந்து குவான்டிடேட்டிவாகவும், செகண்ட் லா வந்து குவாலிட்டேட்டிவாகவும் அனலைஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, த்ராட்லிங் ப்ராசஸ் இஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம படிக்கும் போதே தெரியுது, த்ராட்லிங் ப்ராசஸ் இஸ் நாட் அ ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ இது போல் ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டு. So statement 1 is correct, statement 2 is false. சரியா? சரி, 2017 கேட்ட இன்னொரு statement 1 2 questions. ஓகேவா? The specific heat at a constant pressure for an ideal gas is always greater than the specific heat at constant volume. Okay. Because இது மாதிரி படிக்கும்போது because போட்டு படிங்க. Constant volume, because heat added at a constant volume is not utilized for doing any external work. Correct? சரியா? சரி, இப்போ ஆப்ஷன் ஏ பி சி டி 4 கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏனா என்னன்னா, ஆப்ஷன் 1 அதான் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are individually true, but statement 2 is a correct explanation for statement 1. ஆப்ஷன் பி என்ன சொல்லுவாங்கன்னா, இது 1 and 2 are individually true, but statement 2 is not a correct explanation for statement 1. ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 is correct, statement 2 is false. ஆப்ஷன் டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 is false, statement 2 is correct. சரியா? இதில் வந்து நமக்கு ரெண்டுமே கரெக்டு தான். இதுவும் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகும். 2017 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, டியூரிங் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் expansion of gases, 33.3% of heat is converted into work. Why? The temperature rises by 20 Kelvin. The specific heat of a gas at constant pressure as a proportion of work. Work எவ்வளோ அப்படின்றது கேட்குறான். ஆப்ஷன் ஏ 8%, ஆப்ஷன் பி 10%, ஆப்ஷன் சி 12%, ஆப்ஷன் டி 15%. சரியா? சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். இது எங்கே இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இது Q = mcp ΔT அதுலேருந்து எடுக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஒர்க்கு அவன் கொடுத்துட்டான். என்ன? 33% ஆஃப் ஹீட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒர்க்கு. ஓகே. ஸோ அப்போ இப்படி மாற்றலாமா? சப்ஸ்டியூஷன் தான், டைரக்ட் சப்ஸ்டியூஷனு. இந்த ஒர்க் அதாவது Q வந்து இப்படி மாற்றுறேன்,
W is divided by 0.33 mcp delta t. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை தூக்கி இப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். நம்ம கடைசியாக என்ன கேட்குறான்னா சிபி தான் கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து சிபி தான் என்னென்னு கேட்குறான். ஸோ அது சிபி கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரோம். சரியா, இதெல்லாம் பெரிய சப்ஸ்டியூஷன்லாம் இல்லை, ஈஸியாக போடலாம். அடுத்தது 2018 நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட், 2018 கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த சிலிண்டர் கண்டைன்ஸ் அ 10 மீட்டர் கியூப் of an ideal gas, okay va, at a pressure of 2 bar. This gas is compressed in a reversible isothermal process, okay, till its pressure increases to a 15 bar. P2 கொடுத்துட்டான். What is the quantum of a work எவ்வளோன்றது கேட்குறான். will be required for this process, இந்த ப்ராசஸ் நடக்க எவ்வளோ ஒர்க் தேவைப்படுது அப்படின்றது கேட்குறான். சரியா, இது மாதிரி இதுவும் கொடுத்துருமா, ஏன்னா கால்குலேட்டர் நமக்கு கிடையாது. ஸோ வந்து நம்பர் 2க்கு 0.301, நம்பர் 2க்கு 0.397, அது மாதிரி டேபிளும் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ 4500 கிலோஜூல், ஆப்ஷன் பி 4030 கிலோஜூல், ஆப்ஷன் சி 450 கிலோஜூல், ஆப்ஷன் டி 403 கிலோஜூல். ஓகேவா, சப்ஸ்டியூஷனுக்குள்ளே போகலாம், சொல்யூஷனுக்குள்ளே. சரி, அவன் என்ன கேட்குறான், ஒர்க்கு தான் கேட்குறான். ஓகேவா, எவ்வளோ ஒர்க்கு வந்து தேவைப்படுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு P1 V1. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு ஒர்க் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். W is equal to P1 V1 2.303 ln P1 divided by P2. இது சொல்லி கொடுத்துருப்பேன், கரெக்டாக? இது எப்படி வந்துச்சுன்றதும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். நம்ம கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடணும், நான் எழுதாமல் விட்டேன். இதெல்லாம் தனித்தனியாக கிவன்லாம் எழுதிருங்க. P1 is equal to 10, V1 is equal to 200, அதுக்கப்புறமா ஓகே contains a 10 meter cube of ideal gas, okay, volume, அதுக்கப்புறமா pressure of 2 bar P, gas is compressed in the reversible isothermal, the pressure is increased to 15 bar, P2 வந்து 15, P1 is equal to 2, P2 வந்து 15. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லான் வந்து லான் 2/15 வருது. இதை வந்து நம்ம இப்படி எடுத்துலாமா, இப்போ லான் m/n லான் m மைனஸ் லான் என்னன்னு போடுவோம்ல. ஸோ அப்போ லான் 2 அப்படின்றதுக்கு 0.301, கரெக்டாக? ஸோ லான் 15 அது இப்போ கொடுத்துருக்க லான் 15க்கு வந்து இது 3 வாட்டி இது சப்ஸ்டியூஷன் பண்ணி எழுதலாமா 5. ஸோ அப்படி பண்ணி எழுதி தான் 4016 கிலோ ஜூல் எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? ஸோ 2018 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னன்றது பார்ப்போம். அந்த வேல்யூ ஆஃப் அன் எவாக்குவேட்டட் பாட்டில் இஸ் ஓப்பனர், ஓகேவா? த அட்மாஸ்பிரிக் ஏர் ரஷஸ் இன் டு இட், ஓகே. If the atmospheric pressure is 101.325 kilopascal and volume 0.6 meter cube of air enters into a bottle, then the work done by the air will be what? Option A 80.8 kilojoule, option B 70.8 kilojoule, option C 60.8 kilojoule, option D 50.85 kilojoule. ஓகேவா, கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனா இந்த ட்ராயிங் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஏதோ ஒரு வேல்வ் ஓப்பன் பண்ணுறேன், வேல்யூ ஆஃப் எவாக்குவேட்டட் பாட்டில் இஸ் ஓப்பன் பண்ணுறேன். அந்த அட்மாஸ்பிரிக் ஏர் வந்து வெளில இருக்கிறது வந்து உள்ளே போகுது. இந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் எவ்வளோன்றது கொடுத்துருக்கான். அந்த 0.6 மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் என்டர்ஸ் இன்டு த பாட்டில், ஓகேவா? அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து பாட்டிலுக்குள்ளே போகுது. இந்த ஒர்க் டன் பை த ஏர் வில் பி என்ன அப்படின்னு கேட்குறான். ஒர்க்குனாவே நம்ம தூக்கிட்டு வந்து இது தூக்கி சொல்லிடணும். இது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இதை தூக்கி டேரக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா? ப்ரெஷர்னு அவன் கொடுத்துருக்குறான், வால்யூம்னு கொடுத்துருக்குறான். தூக்கி போட் பண்ணிங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 60.8 கிலோஜூல். ஆப்ஷன் இருக்கா? இருக்குது, ஆப்ஷன் சி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். என்னென்னா, தெர்மோடைனமிக் சைக்கிள் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 ப்ராசஸ். சரி, த ஹீட் ஆடட் அண்ட் த ஒர்க் டன் இன் ஈச் ப்ராசஸ் ஆஸ் ஃபாலோஸ். என்னென்ன ஃபாலோ ஆகுது? ப்ராசஸ் 1 and 2ல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0, ஒர்க் டன் வந்து 50. ப்ராசஸ் 2 and 3ல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 50, ஒர்க் டன் வந்து 0. ப்ராசஸ் 3 and 4ல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, ஒர்க் டன் வந்து 20. ஆப்ஷன் அது ப்ராசஸ் 4 and 1ல் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 80, ஒர்க் டன் வந்து 0. சரியா? அவன் என்ன கேட்குறான்? தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் சைக்கிள் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 20.03, ஆப்ஷன் பி 37.5, ஆப்ஷன் சி 40.3, ஆப்ஷன் டி 62.5%. ஓகேவா? அவன் கேட்குறேன் தெர்மல் எஃபிஷியன்சி. நான் எஃபிஷியன்சினாவே என்ன சொல்லிங்கன்னா அவுட் புட் பை இன்புட், ஓகேவா? போட்டிங்கன்னா அப்போ அவுட் புட்டு நம்ம உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்குது, இன்புட்டு
நம்ம அந்த ஹீட்டு எவ்வளோன்றது இருக்குது. சரியா, எடுத்து டேரெக்டாக போட்டுடலாமா? ஒர்க் எவ்வளோ கிடைக்குது 30 அண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அது ரெண்டும் 30 + 80 30 டிவைட் பை எவ்வளோ ஒர்க் இதில் கிடைக்குது ரெண்டுத்துக்கும், அண்ட் தென் எவ்வளோ இன்புட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி 0.375 வருது. ஸோ நான் வந்து ஆப்வியஸாக 37.5% போட்டுறோம். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹீட் இன்புட் வந்து 80, ஒர்க்கு 50 - 20 போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் 2018 எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த டாப்பிக்கில். A steel tank placed in a hot environment contains a 5 kg of air at 4 atmospheric pressure. Okay, at 30 degrees Celsius வைக்கிறானுங்க. A portion of air is released, okay, till the pressure becomes 2 atmospheric pressure. Later, the temperature of air in the tank is found to be 150 degrees Celsius. சரி, the quantity of air is allowed to escape is what? Option A 4.72 kilogram, option B 4.12, option C 3.71, option D 3.21 கிலோஜூல்னு கேட்குறாங்க, கிலோகிராம். ஓகேவா, ஸோ இது மாதிரிலாம் கொஸ்டின் கொடுக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறேங்க, கிவன் டேட்டா எழுதிருங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு. அப்படி இல்லையா ட்ராயிங் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்குறான், ஸ்டீல் டேங்க் பிளேஸ்ட் இன் ஹாட் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டீல் டேங்க் ஒன்று போட்டுருங்க, கண்டினியூஸாக 5 kg ஆஃப் ஏர். ஓகேவா, வெளியே இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி மொத்தமாக முடிச்சுட்டு என்ன கேட்குறான்னா, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஏர் அலவுட் டு எஸ்கேப் இஸ், எவ்வளோ ஏர் வந்து உள்ளேருந்து வெளியே போகுது அப்படின்றத கேட்குறான். வெளியே வந்து மாஸ் வந்து 5 kg, ப்ரெஷர் வந்து 4 atmosphere, டெம்பரேச்சர் வந்து 30 இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து ப்ரெஷர் வந்து 2 atmosphere, டெம்பரேச்சர் வந்து 150 இருக்குது. சரியா, அப்போ M2 கண்டுபிடிக்கணும். அவனுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஏர் அலவுட் டு எஸ்கேப், எவ்வளோ குவான்டிட்டி வெளியே போயிருக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ PV = MRT இந்த ஃபார்மில் வச்சு போடலாமா? கரெக்டாக. ஸோ இதை தூக்கின்னு வந்து அந்த மாஸ் 1 அதை கண்டுபிடிக்கிறேன். அதாவது M1 M2 ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, M1 M2 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த M1ஐயும் M2 மைனஸ் பண்ணனா எனக்கு ஒன்று கிடைக்கும். அதுதான் 3.2 கிலோகிராம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா புரியும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பெருசாக இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி கொஸ்டின் ஏகப்பட்ட வாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க திருப்பி. ஓகேவா, இது 2018 கேட்ட கொஸ்டின். 2018 பல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. An engine works on the basis of Carnot cycle. Carnot cycleனாவே உங்களுக்கு தான் தெரியும். Operation between a temperature of 800 Kelvin and 400 Kelvin. If the heat supplied is 100 Kelvin, the output is எவ்வளோ, the output எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா, இது மாதிரி கொஸ்டினா ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுருங்க. எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 800 Kelvin. ஓகேவா, இங்கேருந்து இதாவது சோர்ஸு. ஓகேவா, அதுலேருந்து ஹீட் என்ஜின்றதுனால ஹீட் என்ஜின் போட்டுக்கிறேன். அண்ட் தென் சிங்க்குக்கு 400 போகுது. ஹீட் சப்ளை வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான், 100 Kelvin. இங்கே நம்ம QSன்னு எடுப்போம், ஹீட் ரிஜெக்டடாக QRன்னு எடுப்போம். அவன் கேட்குறது என்னன்னா, அவுட்புட் இஸ் எவ்வளோ, ஒர்க்கு வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்குறான். ஸோ இது நான் இந்த கான்செப்ட் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். இந்த QS = W + QR கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ ஒர்க்கு வேணும் நம்மளுக்கு. ஒர்க் இஸ் = QS - QR போட்டுடலாமா? அப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த ஒர்க்கு. சரியா, சரி, இதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் கொஞ்சம் மேட்ரு. எஃபிஷியன்சி = TH - TL/TH. இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 50%. அப்போது ஆப்வியஸாக இதுலேயும் சொல்லிடலாம் என்ன வருது அப்படின்றது. சரியா, ஸோ இதை போட்டிங்கனாவே கண்டுபிடிச்சிடலாம், ஒர்க் எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான் இதோட கதை. இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போடலாம், பட் ஆனால் இப்படி போட்டே எனக்கு வந்துடுச்சு. சரி, நான் நிறுத்திட்டேன் நான். பட் எனக்கு ஸ்லைட் டவுட் இருக்குது இதில். ஓகே, 2018 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, a system observes a 100 kilojoule of a heat and does a 60 kilojoule of a work along the path of 1, 2, 3. ட்ராயிங் கொடுத்துருக்குறான். இது 1, 2, 3 இந்த ட்ராயிங்களுக்கு ஒரு 100 kilojoule of a heat and ஒர்க் வந்து 60 kilojoule நடந்திருக்கு. The same system does a 20 kilojoule of work along with the path 1, 4, 3. ஓகேவா, the heat observed during the path 1, 4, 3. ஓகேவா, அப்போ Q என்னன்னு கேட்குறான்.
அப்போது ஆப்ஷன் ஏ -140, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 80, ஆப்ஷன் டி 60 கிலோ ஜூல். அதாவது 123க்கு Q1 W1 தெரியுது, 143க்கு W2 மட்டும் இருக்குது, Q2 நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும். Q கண்டுபிடிக்கணும்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். ஸோ அதிலிருந்து டேரக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 1 2 3 வச்சு நான் போடுறேன். 1 2 3 போட்டு நான் டியூ எடுத்துகிட்டு வரேன். அண்ட் தென் 143க்கு போடுறேன். 143க்கு போகும்போது சேம் சப்ஸ்டியூஷன் தான். அந்த இன்டர்னல் எனர்ஜி தூக்கி 40 எங்கே போடுறேன், அந்த ஒர்க்கு போடுறேன். ஆப்வியஸாக நம்மளுக்கு Q கிடச்சிது. சரிங்களா? Q60 இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள், இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அண்ட் தென் இந்த கொஸ்டின் முடிஞ்சால் போடுங்க. எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கிறேன். நான் இன்னொரு நாள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்ட்டு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி அப்படின்ற கொஸ்டின். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு புரியல அது அந்தளவுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2019 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. இதெல்லாம் சப்ப கொஸ்டின். In a steam turbine with a steam flow rate of 1 kilojoule per second, the inlet velocity of a steam of 100 meter per second, the exit velocity of a steam is 150 meter per second. The enthalpy of an inlet of 2900 kilojoule per kg. The enthalpy at outlet is 1600 kilojoule per kg. The power available from the turbine will be என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1575.5 கிலோவாட், ஆப்ஷன் பி 1481.6 கிலோவாட், ஆப்ஷன் சி 1387.7 கிலோவாட், ஆப்ஷன் டி 1293.8 கிலோவாட். சரியா? ஸோ இது மாதிரி ஸ்டீம் டர்பைனு இது மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இன்லெட் வெலாசிட்டி, ஃப்ளோ ரேட்டு இதெல்லாம் கேட்டு அப்புறமா வந்து என்ன கேட்குறான், த பவர் அவைலபிலிட்டி ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறான்னா நம்மளுக்கு வந்து டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும். என்னது? ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபுல்லாக போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன்ல எப்படி பண்ணோம் என்னன்ட்டு. அதாவது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் வந்து அந்த வெலாசிட்டி C1/2/2 அதெல்லாம் போட்டு ஒன்றுனா அந்த ஒர்க் ஹீட்டு ஈக்குவல் டு அதே மாதிரி இன்லெட் ப்ளஸ் இன்லெட் ஈக்குவல் டு அவுட்லெட் அப்படின்ற போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி சொன்னல. ஸோ அப்போது டர்பைனுக்கு நம்ம இதை எடுத்துருந்தோம். H1 + C1/2/2 = H2 + C2/2/2 + W அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதை வச்சு டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணி அது கொடுத்துறதெல்லாம் தூக்கி அதில் போட்டு W மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான் இது. ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் நிறைய கொஸ்டின் வருது. இதுவும் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் தான். இதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்கேன்னா இன்னொன்று ஐசென்ட்ராபிக் ஃப்ளோ த்ரூ அ நாசில். ஓகேவா? இது நாசில் கொஸ்டின். ஏர் ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப் 600 kg/h. At inlet to the nozzle, the pressure is 2 megapascal and the temperature is 127 degrees Celsius. The exit pressure of 0.5 megapascal. If the inlet velocity of air is inlet pressure at 300 meter per second, the exit velocity will be what? C2ன்றது கேட்குறான். சரியா? ஸோ நாசிலுக்கு நம்ம ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும். H1 - H2 = C2/2/2 - C1/2/2 இருக்குது. சரியா? இது எடுத்துகிட்டு வரணும். பட் ஆனால் அவன் கொடுத்துருக்கிறது ப்ரெஷர் 1 கொடுத்துருக்கான், C1 கொடுத்துருக்கான், T1 கொடுத்துருக்கான். ஓகேவா? அதே மாதிரி P2 கொடுத்துருக்கான், C2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஏர் தானே அவன் கொடுத்துருக்குறான். ஏருன்றதுனால ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து CP1005. ஓகே. இதில் என்னென்னா இந்த ஐசென்ட்ராபிக் ஃப்ளோன்றதுனால நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? T2/T1 = P2/P1 ஹோல் பவர் (γ - 1/γ). இது ஏன் போகிறேன்னு கடைசியாக புரியும் போது இதில் தூக்கி நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது T2 எனக்கு ஒன்று கிடைக்குது. சரியா? ஸோ அப்போது உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கான். எது? இந்த மாஸ்ன்றதுல CPT1 போடணும். அப்போது இந்த மாஸ்ன்றதுல CPT2 போடணும்ல, அந்த T2 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா C2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே H1 + C2/2/2 இங்கே 2000 போட்டிருக்கிறது வந்து அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வருது மீட்டர்/செகண்டில். ஓகேவா? ஓகே, இது அவ்வளோதான் இந்த கொஸ்டின். அடுத்தது 2019 தான் இதுவும். A 2 kg of a steam occupying a 0.3 meter cube at a 15 bar is expanded according to the law PV power 1.3 = C to a pressure of 1.5 bar.
the work done during the expansion will be எவ்வளோ ஒர்க் நடக்குது இந்த எக்ஸ்பான்ஷன்லன்னு கேள்வியாக கேட்குறானுங்க. ஆப்ஷன் ஏ 602.9 கிலோஜூல், ஆப்ஷன் பி வந்து 606.7 கிலோஜூல், ஆப்ஷன் சி வந்து 612.45 கிலோஜூல், ஆப்ஷன் டி வந்து 618.3 கிலோஜூல். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக இது சொல்யூஷன் பண்ணலாம். நம்ம ஒர்க்கு தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து தெளிவாக சொல்லலாம். எதில் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக, கான்ஸ்டன்ட் வால்யூமா, ஐசென்ட்ராபிக்கா, அடியாபேட்டிக்கா, அது மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ என்ன வந்து என்னது பாலிட்ராபிக். ஸோ எம்மு விஇ P1 P2 ஒர்க்கு இதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P1 V1 பவர் 1.3 is equal to P2 V2 பவர் 1.3. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக V2 கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகேவா, V2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான பாலிட்ராபிக். P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n-1. இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் 25வது கொஸ்டின் 2019 கேட்டதான். வாட்டர் வேப்பர் அட் 90 kilopascal and 150 degree Celsius enters a subsonic diffuser, ஓகேவா, with a velocity of 150 meter per second and leaves the diffuser at 190 kilopascal with the velocity of 55 meter per second, and during the process the 1.5 kilojoule of a kg of a heat is lost to surrounding. For water vapor வந்து CP எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. specific the CP is equal to 2.1 kilojoule per kg and the final temperature of a water vapor will be what? சரியா, ஆப்ஷன் A 154, ஆப்ஷன் B 158, ஆப்ஷன் C 162, ஆப்ஷன் D 166. இது மாதிரிலாம் கொஸ்டின் கொடுத்தானா ஃபஸ்ட்டு வந்து டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டுங்க. இது போட்டிங்கன்னா 50% நீங்கள் ஆன்சர் முடிச்ச மாதிரி. ஓகேவா, கான்செப்டில் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணிங்கன்னா போடுறது ஈஸியாக கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1ல் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிருக்கான். ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்கான், டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்கான், வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான். அதே மாதிரி இதுவும் எழுதிருக்கேன். அதாவது அவுட்லெட் வெலாசிட்டியில் என்னென்ன இருக்குது, வெலாசிட்டினா செகண்ட் அவுட்லெட், அதில் என்ன கொடுத்துருக்கான். அப்போது நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது T2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக Q வந்து எவ்வளோன்னு இருக்குது, சிபியும் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான். இப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு போயிடலாமா. H1 ப்ளஸ் அதாவது ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு நாசலுக்கு அந்த டிஃப்யூசர் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இது தூக்கி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். H1 ப்ளஸ் C1/2 ப்ளஸ் Q ஈக்குவல் டு H2 ப்ளஸ் C2/2. இதை மேலே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். சரியா, ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த 2000 ஏன் அப்படின்ற ஒரு டவுட் ஒரு நேரத்தில் வரும். ஆன்சர் எடுத்துகிட்டு வர்றது தான். பட் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அந்த கேல்குலேஷன் பாருங்கள். C1 இருக்கிற இடத்துல அந்த வெலாசிட்டி போடுவேன். அண்ட் தென் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறேன். ஓகேவா, T2 வந்து நம்மளுக்கு கெல்வினில் கிடைக்குது. ஆன்சர் கெல்வினில் தான் வரும். பட் ஆனால் கெல்வினை வந்து நான் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, -273 இது போட்டு எடுத்துகிட்டு வந்துடுது. ஓகே, இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ரீசெண்டாக என்ன கேட்டுருக்காங்கன்னா, a piston cylinder device with air at a initial temperature of 30 degrees Celsius undergoes an expansion process for which a pressure and volume are related as given below. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்குறான், ப்ரெஷர் வால்யூம். சரியா, the work done by the system for n is equal to 1.4 will be என்ன அப்படின்றது கேட்குறான். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கனாவே போட்டுக்கலாம். அந்த என்னன்னாவே என்ன சொல்லியிருக்கேன், பாலிட்ராபிக். அப்போ பாலிட்ராபிக்கில் அந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலாவோ அதை தூக்கி போட்டு சப்ஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நான் சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ கொடுத்தது இனிஷியல் ப்ரெஷர் P1, அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து V1 வால்யூம் கொடுத்துரும். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு P2, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு V2. ஸோ P1 V1 மைனஸ் P2 V2 பை n-1. அப்போ என்னுக்கு வந்து 1.4 கொடுத்துருக்கான். இதை தூக்கி P1 V1லையும் P2 V2லையும் இதை தூக்கி சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10.6 கிலோஜூல் வரும். 10.6 இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் 2020 கேட்டது. ஓகேவா, ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, 0.8 kilogram ஆஃப் ஏர் ஃப்ளோஸ் த்ரூ அ கம்ப்ரஸர் அண்டர் த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். இதிலே கொடுத்துட்டான். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் அட் ஏர் என்ட்ரிஸ் ஆர், ப்ரெஷர் எவ்வளோ P1 bar, வெலாசிட்டி 10 மீட்டர் per second, ஸ்பெசிஃபிக் வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துட்டான், அண்ட் த இன்டர்னல் எனர்ஜி
எவ்வளோன்றதும் கொடுத்துட்டான். த கரஸ்பாண்டிங் வேல்யூ அட் எக்ஸிட் ஆர் 8 bar ப்ரெஷரு, velocity 0.2 meter cube per kg and 124 kilojoule per kg. Neglecting a change in potential energy, the power input எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 1117 கிலோவாட், ஆப்ஷன் பி 127 கிலோவாட், ஆப்ஷன் சி 137 கிலோவாட், ஆப்ஷன் டி 147 கிலோவாட். அப்படின்ற மாதிரி நான் கம்ப்ரஸர் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ரெப்ரசன்டேஷன் வந்து ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்கான், கிவன் எடுத்து எழுதிருங்க சொல்யூஷனுக்கு, சரியா. வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான், அந்த ஸ்பெசிஃபிக் எவ்வளோ கொடுத்துருக்கான், இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்கான். இப்போ அவன் கேட்குறது ஒர்க்கு, சரியா, பவர் இன்புட் இனிஷியலாக எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்றது. அதே மாதிரி P2 C2 அது U2 எழுதிக்கிறான். இப்போ டேரெக்டாக ஒர்க் எழுதிடலாமா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1, கரெக்டாக. என்தால்பி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க், அதுலேருந்து போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து என்தால்பி ப்ளஸ் இங்கே கட் ஆகிடுச்சு, H1 ப்ளஸ் half mc1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒர்க்கு ஈக்குவல் டு H2 ப்ளஸ் half mc2 ஸ்கொயர் ப்ளஸ் Q, சரியா. இப்போ நீங்கள் இந்த ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வரலாமா எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே ஒர்க் வச்சுட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் கிடைச்சிடும். ஸோ மெயினாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் பேஸை வச்சுக்கிட்டு கம்ப்ரஸரு, டர்பைனு, நாசிலு, டிஃப்யூசரு, ஸோ இந்த 4 இதுலேருந்து திருப்பி கேள்வி கேட்குறான். அப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை தரவு பண்ணுங்கள். இது மேலே வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். இது ஃபண்டமெண்டல்ஸில், சரியா. ஸோ இந்த டாப்பிக்கில் 1995லேருந்து 2014 வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிவி டயக்ராம் கொடுத்துருக்கிட்டு பிவி டயக்ராமில் ஒன்று கொடுப்பான். இப்போ சப்போஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துட்டான்னா பிவியில் இப்போ ஏ வந்து இப்போ இப்படி இருக்குது, இப்படி ஒரு கொடுத்துட்டான். இதுக்கு வந்து டிஎஸில் வந்து எப்படி இருக்கும் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, கர்வ். ஸோ நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கும் 2. ஸோ அது மாதிரி ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பி இப்படி இருந்துச்சுன்னா டிஎஸில் அடுத்தது எப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கானுங்க, சரியா. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒர்க் டன் வந்து பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஏகப்பட்ட வாட்டி கேட்டிருக்கான். பாலிட்ராபிக் ப்ராசஸில் ஒர்க் டன் என்ன, P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n-1. அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ விடிபி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து 0. ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னால் P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை γ-1. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அப்ளிகேஷன் இதுலேருந்து ஏகப்பட்ட வார்த்தை கேள்விருக்கானுங்க. இப்போ கூட நம்ம பார்த்துப்போம் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க், ஓகேவா. அதே மாதிரி அடியபேட்டிக் ப்ராசஸ் பிவி காமா ஈக்குவல் டு சி, ஐசோதெர்மல்னா என்ன, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. காமா இஸ் ஈக்குவல் டு சி இப்போ இசிவி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போடுறவங்க எப்படின்றது இதுதான் சொல்லியிருக்கேன். இந்த பிவி டயக்ராமில் வந்து n இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி, காமானா என்ன, 1.4 என்ன அப்படின்றது, அதை பாலிட்ராஃபிக் எல்லாமே பார்க்குறது. இது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இந்த இதுவும் கண்டிப்பாக கேட்குறாங்க, என்னென்னா த்ராட்லிங் ப்ராசஸில் என்தால்பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா. நான் நிறைய வாட்டி த்ராட்லிங் ப்ராசஸ் இன்னும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தென் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் விட்டு போச்சுன்னா அதையும் திருப்பி சொல்கிறேன். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸில் என்ட்ராபி இஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் நோ ஒர்க் இஸ் டன். ஐசோதெர்மலில் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் எனர்ஜி, சரியா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், இந்த கம்ப்ரஸரு, டர்பைனு, நாசிலு, டிஃப்யூசர், இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, படித்து தான் ஆகணும். அடியபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நல்லா தெரியும், இருந்தாலும் சும்மா எழுதியிருக்கேன் பாருங்கள். தெர் இஸ் நோ ஹீட் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹென்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் ஒன்லி த்ரூ ஒர்க் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாருங்கள். சரி, த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னா நினைத்து திருப்பியும் கேட்டிருக்கானுங்க, என்னென்னா டியூரிங் த்ராட்லிங் ப்ராசஸ் தெர் இஸ் நோ ஹீட் ஆர் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், the pressure decreases and since a process is inherently irreversibility, the entropy increases, சரியா. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் அண்ட் தெரியும். ஸோ இந்த கான்செப்டே இதுலேருந்து தான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்குது, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்ப்போம்னா அடுத்த டாபிக் என்னென்ன வருது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன 2 டாபிக் பார்த்துருக்கோமா, கரெக்டு, 2 டாபிக் முடிச்சிருக்கோம். 2 டாப்பிக்கில் என்ன டாப்பிக்கு, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஹீட் ஒர்க் எனர்ஜி, அடுத்தது தெர்மோடைனமிக் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் 0th லா, அடுத்தது வந்து செகண்ட் லா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸு, அதை பார்த்துட்டு அவ்வளோதான் மேக்ஸிமம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து ஒரு 30% to 40% கொஸ்டின் வந்திருக்கு தெர்மோடைனமிக்ஸில். அடுத்ததுலேருந்து ஒரு 50 அரௌண்ட் செகண்ட் வீடியோ போகிறேன்னா அதில் ஒரு 50% வந்துடும், சரி. மொத்தமாக ஒரு 85% முடிஞ்சுது. ப்ராப்ளம் 3 வந்து ஒரு 20% கேட்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும், சரிங்களா. ஸோ இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் தென் நம்ம இஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்தது கேட்டுக்கு போகலாம் எப்படின்றது. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை.